வணக்கம் நேர்களே, ஏதோ ஷர்மிளா டாக்கேஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. 2024 லோக்சபா தேர்தல்ல அதிகம் இன்னைக்கு பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, மோடியின் அடுக்கடுக்கான பொய்கள். மோடி திரும்ப திரும்ப பொய் சொல்றாரு, அடுக்கடுக்கா பொய் சொல்றாரு, இல்லாததையும் பொல்லாததையும் சொல்றாரு, அபத்தமா பேசுறாரு. இதற்கு காரணம் ஒரு பக்கம் அவருக்கு வயசாயிடுச்சு அப்படிங்கிறாங்க, இன்னொரு பக்கம் தோல்வி பயம் வந்துருச்சு, அதனாலதான் என்ன பேசுறோம் ஏது பேசுறோம் தெரியாம பேசுறாரு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்றாங்க. மோடியின் பொய்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய உளவியல் என்ன அப்படிங்கறத தான் இன்னைக்கு இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். மோடி இன்னைக்கு நேத்து தான் பொய் சொல்றாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. அவர் என்னைக்கு 2002 எம்எல்ஏயா பதவி ஏற்றாரோ அன்று முதல் தொடர்ந்து ஒரு பொய்யான விஷயங்களை தான் அவர் கட்டமைச்சுட்டு இருக்கிறாரு. இன்ஃபேக்ட் 2014 முதல் 24 வரை இந்த 10 வருஷ பாஜக ஆட்சியில பாத்தீங்கன்னா மோடி என்ற பிம்பம் தெரிந்தே உருவாக்கப்பட்ட ஒரு போலியான பிம்பம். ஒரு லைஃப் ஃபேக்டரி, ஒரு ஹேட் ஃபேக்டரி, வெறுப்பு பிரச்சாரம், பொய்கள், இதை அடிப்படையாக வச்சுதான் மோடி என்கிற பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கு. மோடியுடைய உண்மையான வாழ்க்கைக்கும் மீடியாவில் கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மோடி பிம்பத்துக்கும் நேர் எதிராக இருக்கு. பட் இது எல்லாமே இந்த பாஜக ஈகோ சிஸ்டம் மோடி அப்படிங்கிற ஒரு தனி மனிதரை ஒரு வியாபார பொருளாக மாற்றி மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு முயற்சியில பல பொய்களை கட்டமைச்சு இந்த மோடி அப்படிங்கிற பிம்பத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. செல்லிங் பாயிண்ட் நம்பர் 1 பாத்தீங்கன்னா, மோடி ஒரு ஏழை குடும்பத்துல இருந்து வந்தாரு, ரயில்வே ஸ்டேஷன்ல டீ வித்தாரு அப்படின்லாம் சொன்னாங்க. அது எவ்வளவு பெரிய பொய் அப்படிங்கறது பின்னால நிரூபணமாச்சு. அதே மாதிரி மோடி டபுள் டிகிரி வாங்கியிருக்கிறாரு, இல்லாத காலேஜ்ல என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல WMA வாங்கியிருக்கிறாரு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பொய் சொன்னாங்க. ஒரு கட்டத்துல அதுவும் பொய்ன்னு நிரூபிக்கப்பட்டது. ஆனா இன்னும் நிறைய பக்தர்கள் கண்மூடித்தனமா அதெல்லாம் உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி மோடி ஒரு துறவி, கடவுளின் அவதாரம் அப்படிங்கிற ஒரு பிம்பம் கடந்த 10 வருஷத்துல கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. எத்தனையோ தேர்தல் பிரச்சாரங்கள்ல மக்கள் உண்மையிலேயே மோடி ஒரு கடவுள் அப்படின்னு நம்புறாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். ஆனா இப்ப சமீப காலமா பாத்தீங்கன்னா இந்த மோடி மேஜிக் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. இவர்கள் கட்டமைத்த இந்த பிம்பத்தை தொடர்ந்து பப்ளிசிட்டி மூலமா மக்கள் கிட்ட ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணணும்னு முயற்சி பண்றாங்க. ஆனா இன்னைக்கு இந்த 10 வருஷத்துல மக்களிடையே அது கொஞ்சம் கொஞ்சமா செதறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். உதாரணத்துக்கு இந்த தேர்தலே நீங்க பாத்தீங்கன்னா மக்கள் கேட்கக்கூடிய கேள்விகள், உலகத்திலே 3வது பெரிய பொருளாதாரமா இந்தியா மாறப்போகுதுன்னு சொல்றீங்க, ஆனா 80 கோடி இந்தியர்கள் ஒருவேளை அரசாங்கத்தை நம்பி இருக்கிறாங்க, இலவச ரேஷன்ல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, உலகத்தோட விஸ்வகுருவா இந்தியா மாறிடுச்சுன்னு சொல்றீங்க, ஆனா இன்னொரு பக்கம் 2.5 லட்சம் இந்தியர்கள் தங்களுடைய குடியுரிமையை சரண்டர் பண்ணிட்டு வெளிநாட்டுல போய் செட்டில் ஆறாங்க. அப்ப இது போன்ற அந்த பிம்பம் உடையக்கூடிய சமயத்தில் எத்த தின்னா பித்தம் தெரியும் அப்படிங்கிற ஒரு மனநிலைமையில இருக்கக்கூடிய பாஜகவும் சரி மோடியும் சரி, அவங்களோட இந்த இயலாமை, அவங்களோட இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன், டெஸ்பரேஷன், இதுதான் அவங்கள தொடர்ந்து பொய் சொல்ல வைக்குது. அதுவும் அபத்தமான பொய்கள், இல்லாத பொய்களை சொல்ல வைக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. மோடிக்கு வயசாயிடுச்சு அதனால பொய் சொல்றாரு, அவருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல, என்ன பண்ணா இது சரியாகும் அப்படின்னு தெரியல, அதனால பொய் சொல்றாரு அப்படின்னு சொல்றாங்க. அது தவறு. நீங்க ஆரம்பத்துல இருந்தே மோடியோடைய வாழ்க்கையை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா, ஹீஸ் அ ஹேபிச்சுவல் லயர். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பாஜக ஈகோ சிஸ்டம் பொய் சொல்லும். உண்மையை சொல்லி மக்களை என்னைக்குமே அவங்க சந்திச்சது கிடையாது. உண்மையை சொல்லி பிரச்சனைகளையும் அவங்க சந்திச்சது கிடையாது. சோ மோடி தெரிஞ்சேதான் பொய் சொல்றாரு. எப்போ எந்த நேரத்துல எந்த மாதிரி பொய்ய சொன்னா அது எந்த மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டேதான் மோடி செய்யறாரு. அதனால இத தெரியாம செஞ்சிட்டாரு, இல்ல வயசானதுனால செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி நாம இதை சிறுமைப்படுத்த முடியாது. இன்னைக்கு ஸ்டேக்ஸ் ரொம்ப ஹையா இருக்கு. எதிர்கட்சிகள் ஸ்ட்ராங் ஆயிட்டே வராங்க. நாளுக்கு நாள் எதிர்கட்சி மக்கள்கிட்ட கொண்டு போற விஷயங்களை மக்கள் ஏத்துக்கிறாங்க, அதை பத்தி யோசனை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னைக்கு 2014லயும் 19லயும் இல்லாத வகையில அப்போசிஷன் நரேட்டிவ செட் பண்ணுது. இதற்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்கு மோடி தள்ளப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு டிஃபென்சிவ் மோட்ல விளையாடிட்டு இருக்கிறார் மோடி. என்னைக்குமே அவருக்கு அப்படி விளையாடி பழக்கம் கிடையாது. அவர் நரேட்டிவ செட் பண்ணுவாரு, எதிர்கட்சிகள்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி டான்ஸ் ஆடுவாங்க.
ஆனா இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்குன்னா, ராகுல் நரேட்டிவ செட் பண்றாரு, பிரியங்கா நரேட்டிவ செட் பண்றாங்க, இந்தியா கூட்டணி நரேட்டிவ செட் பண்ணுது. இதற்கு எதிராக டிஃபென்ஸ் ஆட மோடிக்கு தெரியல. ஏன்னா அவருக்கு அது பழக்கம் இல்ல. அதனாலதான் இன்னைக்கு பொய் மேல பொய் சொல்லிட்டு இருக்கிறாரு. இன்ஃபேக்ட் தன்னுடைய பிரதமர் பதவியோட மாண்பை குறைக்கும் அளவுக்கு பொய் சொல்றாரு. அப்படிதான் சமீபத்துல அதானி அம்பானி குறித்து டெம்போ மூலமா கருப்பு பணத்தை வந்து ராகுலுக்கு கொடுக்கறாங்க அப்படின்னு இவரே சொல்லி இவரே மாட்டிக்கிட்டாரு. நீங்க ஒரு விஷயம் கவனிச்சீங்களா? இந்த பொய் சொல்லும் பொழுது வழக்கமா மோடி ஒரு பொய் சொன்னார்னா அதுக்கு சப்பக்கட்டு கட்டி அதை ரீஎன்ஃபோர்ஸ் பண்றதுக்கு ஒரு பக்கம் பாஜக அரசியல் தலைவர்கள்லாம் வருவாங்க, இன்னொரு பக்கம் கோதி மீடியா வந்து டிபேட் பண்ணி ஆமா மோடி சொல்றது உண்மைதான் அப்படின்னு நியாயப்படுத்த முயற்சி பண்ணும். ஆனா இந்த அதானி அம்பானி குறித்த பொய்யை பற்றி மற்ற பிஜேபி தலைவர்கள் யாருமே வாயை திறக்கல, கோதி மீடியாவை இதை பத்தி டிஸ்கஸே பண்ணல. ஏன்னா இது எவ்வளவு அபத்தம் அப்படிங்கிறது அவங்களுக்குமே தெரிஞ்சிருக்கு. அதற்கு 3 காரணங்கள் இருக்கு. ஒண்ணு, நீங்க தான் பிளாக் மணி எல்லாம் ஒழிச்சிட்டோம், அதுக்காக தான் டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்றீங்க. அதுக்கப்புறம் நீங்களே சொல்றீங்க டெம்போல கருப்பு பணத்தை கொண்டு போய் காங்கிரஸ்க்கு கொடுத்தாங்க, அப்போ உங்களுடைய டிமானிட்டைசேஷன் ஃபெயிலியர்னு நீங்களே ஒத்துக்கிற மாதிரி ஆகுது. இரண்டாவது, எல்லாருக்குமே தெரியும் கார்பரேட் கிட்ட இருந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பணம் வாங்குவாங்கன்னு. ஆனா நீங்க என்ன சொன்னீங்க? எலக்ட்ரல் பாண்ட் கொண்டு வரது மூலமா இந்த பொலிட்டிக்கல் ஃபண்டிங்க நாங்க டிரான்ஸ்பரண்ட் ஆக்க போறோம் அப்படின்னு சொல்றீங்க. சொல்லிட்டு இன்னைக்கு நீங்களே சொல்றீங்க டெம்போ மூலமா காங்கிரஸ் கொண்டு போய் பணம் கொடுத்தாங்க. அப்போ உங்களுடைய எலக்ட்ரல் பாண்ட் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய அன்கான்ஸ்டிடியூஷனல் ஹோக்ஸ் அப்படிங்கறத மக்களுக்கு தெரிய வருது. மூன்றாவது மிக முக்கியமானது, ஊழலை ஒழிப்போம் அப்படின்னு மேடைக்கு மேடை பேசுற மோடி இவ்வளோ பிளாக் மணியை டெம்போ மூலமா காங்கிரஸுக்கு கொண்டு போய் கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் என்றால், ஏன் இது வரைக்கும் அதானி மேலயோ அம்பானி மேலயோ இடியோ சிபிஐயோ ஐடியோ நடவடிக்கை எடுக்கல? ஏன் பிரதமர் இதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு அப்படிங்கிற கேள்வி வருது. இப்படிப்பட்ட செல்ஃப் கோல் போட்ட மோடிய ரொம்ப ஈஸியா வந்து சிக்ஸர் அடிச்சு தூக்கிட்டாரு ராகுல் காந்தி. நீங்க பாத்தீங்கன்னா பதிலுக்கு வெறும் ஒரு 40 செகண்ட் வீடியோ. ஏன் நடவடிக்கை எடுக்கல? ஒரு பிரதமர் இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறனா கண்டிப்பா அதுல ஏதாவது உண்மை இருக்காதா? அப்படின்னா உடனே இடி சிபிஐ ஐடி எல்லாம் அதானி அம்பானி வீட்டுக்கு அனுப்பி சோதனை போடுங்க, உண்மையை வெளியில கொண்டு வாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. இதற்கு பிரதமர் மோடி கிட்டயோ இல்ல கோதி மீடியா கிட்டயோ பதில் இல்ல. அதனாலதான் இவங்க எல்லாம் மௌனமா இருக்கிறாங்க. பொய்கள்லயே 2 விதம் இருக்கு. நான் சொன்ன மாதிரி பொய் பேசுறவங்க 2 விதம். என்னைக்காவது ஒரு நாள் ஒரு பொய் பேசுவாங்க, அதனால வந்து மற்றவர்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது. பெரும்பாலான அரசியல்வாதிகள் அந்த கேட்டகரி தான். தேர்தல் நேரங்கள்ல பல வாக்குறுதிகளை கொடுப்பாங்க, அதை நிறைவேற்ற முடியாது அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும், கேட்கக்கூடிய மக்களுக்கும் தெரியும் பிராக்டிகலி நாட் பாசிபிள் அப்படின்னு. இருந்தாலும் அது மக்களிடையே ஒரு பெரிய தாக்கத்தையோ இல்ல ஒரு பெரிய ஏமாற்றத்தையோ இல்ல பெரிய பாதிப்பையோ ஏற்படுத்தாது. ஆனா 2வது வகை இருக்கு தெரியுமா? மோடி போன்றவர்கள் ஹேபிச்சுவல் லயர்ஸ். ஆனா இவங்க சொல்லக்கூடிய பொய் மக்களை, இந்த சமுதாயத்தை, இந்த சமூகத்தை, சனநாயகத்தை பாதிக்கக்கூடிய பொய். பொய்கள் எப்படி 2 வகையோ அதே மாதிரி பொய் பேசுறவங்களும் 2 வகை. அப்ப இதை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய, மோடி ஏன் இவ்வளவு பொய் சொல்றாருன்னு ஆராய்ச்சி பண்ணக்கூடியவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொய் சொல்ற ஒரு நபருக்கு, அதுவும் குறிப்பாக ஒரு பொலிட்டீஷியனுக்கு வந்து நெருக்கடி அதிகமாகும் பொழுது என்ன ஆகும்னா, நான் சொன்ன இந்த கேட்டகரி 1 இருக்காங்கல்ல, எப்பவாவது பொய் சொல்றவங்க, அவங்களுக்கு ஒரு டெம்டேஷன் தோணும். சரி, ஒரு பெரிய பொய் எப்படியாவது சொல்லி மக்கள் மனசுல இடம் பிடிச்சு மக்கள் கிட்ட ஓட்ட வாங்கிடலாம் தோணும். ஆனா அவங்களுடைய மனசாட்சி அவங்களை தடுக்கும், இதை நாம சொல்லக்கூடாது அப்படின்னு. ஆனா மோடி போன்ற 2வது வகை இருக்கிறாங்க தெரியுமா, அவங்களுக்கு மனசாட்சியே கிடையாது. அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னால கழட்டி தூக்கி வச்சுட்டாங்க. அதனால எப்பேற்பட்ட பொய்ய வேணாலும் சொல்லலாம். அதனால யாருக்கு எந்த பாதிப்பு ஏற்பட்டாலும் பரவாயில்ல, நமக்கு ஓட்டு விழுதா அப்படிங்கறத பத்தி மட்டும்தான் யோசிப்பாங்க. ஒட்டு மொத்தமா நீங்க பாத்தீங்கன்னா இந்த லோக்சபா தேர்தல் 2024ல 2 பெரிய பொய்கள் வந்து முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. ஒண்ணு, ராகுல் காந்தி சொன்ன பொய். என்னடா ராகுல் காந்தி பொய் சொல்றாரு அப்படின்னு சொல்றாங்களேன்னு நினைக்கிறீங்க. யாருமே வந்து 100% பர்ஃபெக்ட் எல்லாம் கிடையாது. ராகுல் காந்தியும் மேடையில ஒரு பொய் சொல்றாரு. என்ன சொல்றாரு? பிஜேபி ஆட்சிக்கு வந்தா கான்ஸ்டிடியூஷனை மாத்திடுவாங்க, கான்ஸ்டிடியூஷனை அழிச்சிடுவாங்க, காஸ்ட் பேஸ் ரிசர்வேஷன் எல்லாம் காலி பண்ணிடுவாங்க அப்படிங்கிற பொய்யை சொல்றாரு. பாஜகவுடைய மேனிபெஸ்டோல எதுலயுமே அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இல்ல. ஆனா மக்கள் கிட்ட ஒரு தாக்கம் ஏற்படுத்தணும், எஸ்சி எஸ்டி ஓபிசி தரப்பினரை வந்து ஒருங்கிணைக்கணும், அந்த வாக்குகள் காங்கிரஸ்க்கு வரணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவோட இப்படிப்பட்ட ஒரு அதிரடி ஷாக் ட்ரீட்மெண்ட்டை வந்து ராகுல் காந்தி கொடுக்கிறாரு. இது வந்து மோடிக்கும் தெரியும். அதனாலதான் மோடி மேடையில பேசும்பொழுது சொல்றாரு, அம்பேத்கரே உயிரோட எழுந்து வந்து ரிசர்வேஷனை வந்து காலி பண்ணுங்கன்னு சொன்னா கூட என்னால அதை பண்ண முடியாது.
ஏன்னா இட் இஸ் பிராக்டிகலி நாட் பாசிபிள் அப்படிங்கிறது ராகுல் காந்திக்கும் தெரியும், மோடிக்கும் தெரியும். அதை பண்ணானா பிஜேபி தனக்கு தானே தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு சமம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் ராகுல் இந்த பொய் சொல்றாருன்னா வாக்குகளை ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக சொல்றாரு. சோ பாஜக ஆட்சிக்கு வந்தா ரிசர்வேஷனை காலி பண்ணிடும் அப்படின்னு ராகுல் காந்தி சொல்றது பொய். ஆனா அதே நேரத்துல பிஜேபி ஆட்சிக்கு வந்தா கான்ஸ்டிடியூஷனை மாத்திடும் சொல்றாருல, அது ஓரளவுக்கு உண்மை. ராகுலுடைய பொய்யோட மோடியோடைய பொய்யை கம்பேர் பண்ணும்போது இட் இஸ் மோர் டேஞ்சரஸ். தொடர்ந்து பாத்தீங்கன்னா சிறுபான்மையினர் மீது வெறுப்பை விதைக்கிறாரு. காங்கிரஸ் சிறுபான்மையினருக்கு ஆதரவா இருக்கிறாங்க அப்படின்னு 2 பேரையும் கூட்டுக்களவாணிகளாக வில்லன்களாக சித்தரிக்க முயற்சி பண்றாரு. இதனுடைய விளைவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய சொசைட்டிய கம்யூனல் லைன்ஸ்ல போலரைஸ் பண்ண முயற்சி பண்றாரு. பொய்களை, வெறுப்பை, இன்டாலரன்ஸ சமூகத்துக்குள்ள விதைக்கிறாரு. இது நாளைக்கு சமூகத்துல இருக்கக்கூடிய அமைதிக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். 2 ஃபேஸ் தேர்தல் முடிஞ்ச உடனே இந்த பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார். அதனாலதான் சொன்னேன், மோடி சொல்லக்கூடிய பொய் ரொம்பவே டேஞ்சரஸ். ஏன்னா அதனுடைய விளைவுகள் சமூகத்துக்கு ரொம்ப ரொம்ப பாதகமா இருக்கும். அவங்களுக்கு தேவை ஓட்டு மட்டும் தான். சமூகம் எக்கேடு கெட்டு போனாலும் அவங்க அதை பத்தி கவலைப்படுறதே கிடையாது. 10 வருஷம் கவலைப்படாதவங்க இனிமேல் அதை பத்தி கவலையும் பட மாட்டாங்க. இந்த சூழல்ல தான் மோடி சொன்ன ஒரு முக்கியமான வாக்கியத்தை நம்ம கவனிக்கணும். இந்த 10 வருஷம் நடந்ததெல்லாம் வெறும் ட்ரெய்லர் தான், இனிமேல் தான் மெயின் பிக்சர் இருக்கு அப்படின்னாரு. அப்ப ட்ரெய்லரே இந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னா மெயின் பிக்சர் எவ்வளவு மோசமா இருக்கும் அப்படிங்கறத பத்தி யோசிச்சு பாருங்க. இந்த பயம், இந்த அச்சம் வாக்களிக்கக்கூடிய ஒவ்வொரு இந்தியன் மனசுலயும் இருக்கணும். இன்னைக்கு நிலைமை என்னன்னா, மோடியுடைய தீவிர பக்தர்களுக்கே அவர் மேல ஸ்லோவா நம்பிக்கை இழந்துட்டு வராங்க. இவங்களால ஜஸ்டிஃபை பண்ண, முட்டு கொடுக்க முடியாத அளவுக்கு அவர் போய் சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு. அவர் ஒரு வாட்டி பார்லிமெண்ட்ல பேசும்போது ரொம்ப நக்கலா எதிர்த்தரப்பு காங்கிரஸ் எல்லாம் பார்த்து சொன்னாரு, அடுத்த தேர்தலில் நீங்க வெறும் கேலரியில இருந்தா வேடிக்கை பார்ப்பீங்க, எதிர்கட்சியா கூட இருக்க மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு, நான் ஒருத்தன் எல்லாருக்கும் சிம்ம சொப்பனமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. மத்தவங்களுக்கு சிம்ம சொப்பனமா இருக்காரோ இல்லையோ, இன்னைக்கு பாஜகவுக்கே ஒரு பெரிய பின்னடைவு மோடியால் ஏற்படுகிறது அப்படிங்கிறதா உண்மை. அந்த இயலாமை, அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன், டெஸ்பரேஷன், அதுலதான் இவர் தொடர்ந்து இப்படிப்பட்ட பொய்களை சொல்லிட்டு இருக்கிறாரு. இன்னும் 4 ஃபேஸ் இருக்கு எலெக்ஷன். இன்னும் தொடர்ந்து இது போன்ற பொய்கள், இன்னும் அபத்தமான, இன்னும் பெரிய, இன்னும் மோசமான, இன்னும் டேஞ்சரஸான பொய்கள் வந்துகிட்டே இருக்கும். ஆனா பாக்குற மக்கள் எது உண்மை எது பொய் அப்படிங்கறத சீர்தூக்கி பார்த்து இந்த பொய்களுக்கு நம்ம எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், இந்த பொய்கள் மூலமா எந்த அளவுக்கு நம்ம மேனிபுலேட் பண்ண ட்ரை பண்றாங்க, இதுக்கு நாம எப்படி வளைஞ்சு கொடுக்க கூடாது அப்படிங்கிற தெளிவு மக்களுக்கு